ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா, இங்கே இந்த வட மாநிலத்தில் இங்கே வந்து ரக்ஷாபந்தன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க பார்த்துக்கோங்க. அண்ணன் தம்பிக்கு வந்து தங்கச்சிமார்கள் வந்து ராக்கி கட்டி அந்த விசேஷத்தை நல்லா பெருசாக கொண்டாடுவாங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார் வீட்டுக்கும் கெஸ்ட் வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆட்கள் வீட்டுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கணும், நம்ம அண்ணன் தம்பி வந்து வெளியூரில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறது கிடையாது. அதனால் நமக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் நம்ம இப்படி மெசேஜ் பண்ணி விடலாம், ஃபோன் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லலாம். நம்மளும் ராக்கி வாங்கி வச்சு ஊருக்கு போகும்போது கட்டிக்கிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நானும் ராக்கியை வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் வந்து இந்த ராக்கி வந்து வெள்ளியில் தங்கத்துலலாம் கட்டுவாங்க. நம்ம வந்து வெள்ளியிலேயே தங்கத்துலேயே கட்ட போகிறது கிடையாது. கயிறில் தான் ராக்கி பாசி கொடுத்து வச்சுருக்கோம், அதை தான் வாங்கி வச்சுருக்கோம், அதை தான் கெட்ட போகிறோம். இருந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்ட காரணத்தினாலே எங்கள் அண்ணன் தம்பி 2 பேருக்கு இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். அண்ணன் தம்பிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஃபங்க்ஷன் இது. இதெல்லாம் நம்ம ஊரில் கொண்டாடினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வீட்டில் அப்பா இல்லாமல் இருக்கும். அப்பா இல்லாமல் இருக்க வீட்டிலலாம் அண்ணன் தம்பி தான் எடுத்து நடத்தி நம்ம கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையுமே சீர் செய்கிறது, சிராட்டு, நம்ம ஒரு குழந்தை பிறந்தா நம்ம குழந்தைக்கு வந்து சீர் செய்கிறது எல்லாமே நம்ம அண்ணன் தம்பி பொறுப்பெடுத்து செய்வாங்க. நம்மகிட்டேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஜீவன் நம்ம அண்ணன் தம்பி தான். அதனால் அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுல எனக்குலாம் உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்களுக்கு நான் வந்து இதை செய்ய முடியல நேரில், அதனால் வாழ்த்தாது சொல்லணும்னு விரும்பினால தான் இந்த வாழ்த்து. எங்கள் அண்ணன் பேர் கணேசபாண்டி, எங்கள் தம்பி பேர் சிவகுமார். இவங்க 2 பேருக்கும் என் இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்த ராக்கி கயிறு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஊருக்கு போகிறச்சில கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கட்டுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கயிறை காமிக்கிறேன். இப்போது வந்து எங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நான் 2 ராக்கி வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இதை கெட்ட முடியாது, அங்கே ஊருக்கு போச்சில் தான் நான் கட்டுவேன். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தம்பி கையில் கட்டி விடுவேன். அதுக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 ராக்கி வாங்கி வச்சாச்சு. நம்ம ராக்கி இது கூட அர்த்தம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த ராக்கியோட அர்த்தம் என்னென்னா, கிருஷ்ணருக்கு கையில் அடிபட்டுருமா. அந்த டைம் கையில் அடிபட்டோடனே நம்ம பாஞ்சாலி இருக்காங்களா, அவங்க வந்து சேலையை கிழித்து கிருஷ்ணருக்கு அடிப்பட்ட இடத்துல சுற்றி விடுவாங்களாம். அதே சேலையை தான் திரௌபதிக்கு ஒரு டைமில் ஆபத்து வரும்போது அவர் அதே சேலையை தான் அப்படியே முழங்கணக்கில் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். இதை தான் வந்து இந்த ரக்ஷாபந்தனாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மையோ தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரில் இதெல்லாம் ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. நானும் பாம்பேயில் இருக்கிறதுனால என் அண்ணன் தம்பிக்கு நானும் ராக்கிலாம் வாங்கி வச்சுருக்கேன். ஊருக்கு போச்சில் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். இந்த இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம அண்ணன் தம்பி எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பா இல்லை. நம்ம அப்பா இல்லாத குறைய வந்து நம்மளுக்கு கல்யாணம் முடியும் பாருங்க, அந்த டைமில் நம்ம 30 வயசாக நம்ம இருக்கிற அப்பா வந்து நம்ம கல்யாணம் முடிகிறச்சில் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா நம்ம அண்ணன் உருவத்தில் பார்க்கலாம். அப்புறம் எங்களுக்கு தோழர்கள்னு யாருமே கிடையாது. தோழர்னு நாங்கள் யார்கிட்ட ரொம்ப பழகிறது கிடையாது. அது வந்து எங்கள் தம்பி தங்கச்சிக்கிட்ட தான் பழகுவோம். அதனால் என்னோட தோழனா என் தம்பியை பார்க்குறேன், எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணனை பார்க்குறேன். அதனால் 2 பேருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.